நம்ம பாண்டியன் ஸ்டோர் எபிசோடில் என்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, கோமதிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு பாண்டியன் ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு, அவருடைய பசங்க, பிள்ளைங்க, பொண்ணுங்க, பாண்டியனுடைய மாமியார், கோமதியோட அம்மா, இவங்க எல்லாமே வந்து ரொம்பவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கோமதிக்கு இப்படி ஒரு இதுவும் ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்க. ஹாஸ்பிட்டலில் கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட பிள்ளைங்க பாண்டியனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு, ஆறுதலை சொல்லிக்கிட்டு அப்படியா இருக்கிறாங்க. அப்படியா போயிட்டுருக்கும்போது ஒரு 2 டேஸ் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு கோமதியை பார்க்க பாண்டியன் உள்ளே போவார். உள்ளே போகும்போது உள்ளே போயிட்டு பார்ப்பார். அப்போதைக்கு கோமதி வந்து தூங்கிட்டுருப்பாங்க. அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கும்போது அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க, நல்லா பேசுகிறாங்க அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட்டு வருவாங்க பாண்டியனை. அங்கே பார்த்ததுன்னா அவங்க கேட்பாரு, என்னாச்சு இன்னும் இப்படியா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே கேட்பார் பாண்டியன். அதுக்கு அரசி சொல்லும், இல்லைப்பா அம்மா தூங்கிட்டுருக்காங்க போல், நல்லா தான் பேசுனாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்ல, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கண்ணு முழிச்சு பார்க்க, அப்படியே ஒரு ஒரு ஆனந்த கண்ணீரில் பாண்டியன், அவங்களுடைய பொண்ணு எல்லாமே கொஞ்சம் எமோஷ்னலை குறைச்சிப்பாங்க. அப்போது அப்பாக்கிட்ட கேட்கும்போது, அப்பா ஏன்பா இது போல் இப்படி ஒரு தைரியமான இருக்கிற நீங்கள் இந்த அளவுக்கு வந்து உடஞ்சி போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு செந்தில் சொல்லுவார், அவங்க அம்மாக்கிட்ட, அப்பா ரொம்ப தைரியசாலின்னு நினச்சோம், ஆனால் அப்படி இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அரசி வந்து அவங்க அண்ணனை பார்த்து சொல்லும், நீங்கள் மட்டும் ரொம்ப தைரியமா, அம்மா இப்படி ஆனதும் ரொம்பவும் அழுதுட்டிங்களே, நீங்கள் காரில் வரும்போது வெளி பக்கமாக பார்த்து அழுது நான் பார்த்தேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தங்கச்சி சொல்லும். அப்படியே போயிட்டுருக்க, உடம்பு க்யூர் ஆகினோன்னே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து என்ன உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கோமதியுடைய அம்மா எல்லார்கிட்டேயும் சொல்லுவாங்க, நான் ஒரு ராசி இல்லாத பொம்பளை, அங்கே இருக்கும்போது அவனுங்களுக்குள்ள சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் நான் என் பொண்ணு வீட்டில் வந்து இருக்கலான்ட்டு இங்கே வந்து இருக்கிறேன், இங்கேயும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பத்தா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் சொல்லிப்பாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பாண்டியன், என்னமோ தெரியல, என்னுடைய நேரம் சரியில்லையே இல்லை உன்னுடைய நேரம் சரியில்லையே தெரியல, இப்படியெல்லாம் ஆகணுன்ட்டு இருக்குது, அந்த கடவுளுக்கு நம்ம நல்லா இருக்குன்றது பிடிக்கலையோ அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போக போக சரியாயிடுன்ற மாதிரி அவங்களுடைய பசங்க சொல்ல, அப்புறம் அப்பத்தா கேட்க, ஏம்மா நீ கீழே விழும்போது வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்க, அப்போது கோமதி ஒரு எதிர்பாராத விதமாக, வீட்டில் யாரும் இல்லையா, இருந்தாங்களே, இதோ இவர் வீட்டில் தான் இருந்தார் அப்படின்ற மாதிரி பாண்டியனை பார்த்து சொல்ல, எல்லோரும் ஷாக் ஆகிடுவாங்க.
எல்லோரும் ஷாக் ஆகிடுவாங்க. அப்படி இருந்தும் வந்து உங்களை காப்பாற்றலையா அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்க, அப்படி காப்பாற்ற முடியாமல் போல. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, எப்பவுமே வந்து அடிக்கடி ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லிட்டு என்ன கூப்பிடுவா என்கிட்ட பேசணுன்றதுக்காக. அதுபோல் இப்போவும் ஏதோ ஒரு நாடகம் நடிக்கிறாளோ அப்படின்ற மாதிரி நான் நினச்சி தான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்ல, அப்புறம் பாண்டியன் சொல்லுவார், விளையாட்டுக்காச்சும் புலி வருது புலி வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே புலி வரும்போது யாரும் நம்ப மாட்டாங்க. அதுபோல தான் அவங்களுடைய அம்மாவுடைய கதை ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே ஒரு அந்த எமோஷனல்லேருந்து கொஞ்சம் மாறி கொஞ்சம் ஜாலியாக சிரிப்பு முகத்துக்கு வருவாங்க. ஆனால் கோமதி மட்டும் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்படியா போயிட்டு இருந்தது இன்றைக்கி எபிசோடு. அடுத்த எபிசோடில் என்ன ஒரு புதிய சிக்கல் வருதா இல்லை சந்தோஷத்தை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாய்.